5 படங்களை இயக்குன திரைப்பட இயக்குனர், சிந்தனையாளர், நல்ல பேச்சாளர், ஒரு அரசியல் கட்சி சார்பா இருக்கிறாரு. அந்த அரசியலுக்கு நம்ம போக வேண்டாம். அவருக்குள்ள ஒரு ஏக்கம், இவ்வளவு சாதிச்ச பின்னும் சமூகத்துல தனக்கு ஒரு அந்தஸ்து, தனக்கு ஒரு மேடையவே வச்சுக்கிட்டார். பேச்சரங்கம் அது இதுன்னு வச்சுக்கிட்ட திரு கரு பழனியப்பன் அவர்கள், அவர் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டதுனால குடும்ப உறுப்பினர்கள் ஏத்துக்கல. அதுவும் அப்பா அம்மா சம்மதத்தோட கல்யாணம் அவங்க ஏத்துக்கிட்டாங்க. மகனை ஏத்துக்கிட்டாங்க, மருமகளை ஏத்துக்கிட்டாங்க. பெரியப்பா அவங்க குடும்பங்கள் பல கருப்பியா குடும்பங்களே, அதுக்குள்ள அரசியல் இருக்கான்னு தெரியல எனக்கு, ஏத்துக்கலைன்னு அவருக்கு ஒரு மன வருத்தம். பாருங்க, குடும்ப உறுப்பினர் ஏத்துக்கலைன்னு உலகமே ஏத்துக்கிட்டாலும் என்னை கொண்டாடினாலும் நீங்க ஏன்டா என்ன கொண்டாட மாட்டேங்கிறீங்க கேட்கிறாரு. அவங்க குடும்ப வீடு இருக்கு, அதுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க. வருத்தம் இருக்கு, ஏக்கம் இருக்கு. ஒரு சாதித்த மனிதனுக்கு, சமூகத்துல ஒரு அந்தஸ்து உள்ள ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திட்ட மனிதனுக்கு அவனுக்குள்ள ஒரு வீக்னஸ், இது வீக்னஸ் தான் நான் பார்க்க வேண்டியது. நான் ஓசோ கிட்ட போறேன், இதுக்கு என்ன சொல்றாருன்னு பாக்குறேன். ஓசோ கிட்ட ரொம்ப தெளிவா சொல்றாரு. தனிமையில உட்காந்து சிந்திச்சு பாருங்க, உங்களோட இறப்பு யாருக்கு வித்தியாசத்தை ஏற்படுத்துதோ, துன்பத்தை கொடுக்குதோ, மனக்கவலையை கொடுக்குதோ, ஒரு வெற்றிடத்தை கொடுக்குதோ, அவங்கள பட்டு மட்டும் சிந்திங்க. நீங்க மித்தவங்களை பத்தி கவலையே படாதீங்கன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு ஓஷோ அவருக்கு. உண்மைதானங்க, அவங்கள பத்தி மட்டும் செஞ்சா போதும். எல்லாரையும் நம்ம திருப்திப்படுத்தணும், அவங்கள நம்மளை ஏத்துக்கணும் அவசியம் இல்லை. இவர் குடும்ப உறுப்பினர் என்னேண்டா கொண்டாட மாட்டேங்கன்னு கேள்வியே கேட்கிறாரு. உலகமே கொண்டாடுது, நீங்க கொண்டாட மாட்டேங்கிறீங்கன்னு. குடும்பம் நம்ம சாதாரண சொல்றேன், நம்மளை குடும்ப உறுப்பினர் கொண்டாட வேணாம், மனுஷனா ஏத்துக்கிட்டா போதும். அந்த அளவில் ஏத்துக்கிட்டாலே பெரிய விஷயம்தான். ஓசோ சொல்றது உண்மைதான். அந்த நம்மளை நம்பி இருக்கக்கூடிய நம்ம இல்லைன்னா, ஐயோ அவர் இருந்தா செஞ்சிருப்பாரு, ஐயோ அவர் இருந்தா நல்லா இருந்திருக்குமே, ஐயோ அப்பா இருந்தா, அப்பா ஐயோ அண்ணன் இருந்தா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு 4 உறவுகள் இருக்கும்ல, அவங்கள திருப்திப்படுத்தி வாழ்ந்தாலே போதும். ஓசோ தெளிவா சொல்றாரு. அவர் சித்தப்பா, பெரியப்பா, மாமே, மச்சான்னு அவங்கவுங்களுக்கு அவங்க கவலைகள் இருக்கும். யாரையும் திருப்திப்படுத்துன்ற நம்ம நிலைமைக்கு போனோம்னா அப்புறம் அது எல்லையே இல்லை. அவங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்க ஆரம்பிச்சோம்னா போதும். நம்மளால திருப்திப்படக்கூடிய ஒரு 4 பேர் இருந்தா அவங்கள திருப்திப்படுத்தினா போதும், இல்லைங்களா? நல்ல சிந்தனைகளை விதைப்போம், நம்பிக்கையை வளர்ப்போம். அன்புடன் நம்பினா.